உங்கள் எல்லோருக்கும், இந்த உலகத்தில் வாழும் அனைத்து ஆன்மீக பக்தர்களுக்கும், அனைத்து பெண்களுக்கும், அனைத்து இளைஞர்களுக்கும், பள்ளி மாணவர்களுக்கும், கை குழந்தைகளுக்கும் என் அன்பான நல்லாசிகளையும் நல் வணக்கத்தையும் தெரிவிக்கிறேன். இன்று 10/4/2026 வெள்ளிக்கிழமை. இன்று ஒரு தகவல். வருகிற 14/4/2026 சித்திரை மாதம், தமிழ் மாத வருட பிறப்பு. அற்புதமான சிவசக்தி பக்தர்களுக்கு யோகமான வருஷம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த சித்திரை வருட பிறப்பு அற்புதமான ராஜயோகத்தை தரும். இன்றொரு தகவல். குறிப்பாக திருமணம் ஆகாதவர்கள், குழந்தை இல்லாதவர்கள், நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், கடன் தொல்லையால் பாதிக்கப்பட்டவர்கள், கணவன் மனைவி பிரிந்து வாழ்ந்தவர்கள், வீடு இல்லாதவர்கள், கோர்ட்டு கேஸ் வழக்கு உள்ளவர்கள், அனைத்து பிரச்சனையும் நான் தீர சிவனிடத்திலே பிரார்த்தனை வைக்கிறேன். அதைத் தொடர்ந்து முக்கியமான 2 செய்தியை சொல்கிறேன். இப்போ வருகிற தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தேர்தல் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய குழப்பமான தேர்தலாக அமையும். இங்கு எவ்வளவு செல்வாக்கு உள்ளவரும் பலம் இல்லாமல் போய்விடுவார்கள். இன்றைய தேர்தல் இறைவனால் நடத்தக்கூடிய தேர்தலாக அமையும். யாரெல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை 10 மணி அளவில் இங்கு வந்துவிட்டால், நான் எந்த கட்சி சார்ந்த சுவாமிகள் அல்ல, இதுவரை என் சன்னிதானத்தில் 2 முன்னாள் பிரதமர் தேவகவுடா குடும்பத்தோடு 2 நாள் இருந்து இங்கு பூஜை செய்தார். அதே மாதிரி ஆந்திராவில் நரசிம்மராவ் குடும்பத்தார் இருந்து பூஜை செய்தார்கள். 9 முதலமைச்சரை உருவாக்கிய பீடம், 5 கவர்னர்கள் என் விழாவிலே கலந்து கொண்ட பீடம், 27 அமைச்சர்கள் வெற்றி பெற வைத்த பீடம், 5 மத்திய அமைச்சர்களை வெற்றி பெற வைத்த பீடம். அதனால் உலகத்திலேயே அரசியல்வாதிகளுக்கு வெற்றி என்பதை ஒரே வார்த்தை பத்ரகாளி சிவன் வராகி. ஆகவே யாரெல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, நீங்கள் வந்து அபிஷேகம் செய்து அன்னதானம் செய்து திருவடியை பற்றிவிட்டால் சத்தியம் உங்களுக்கு வெற்றி. அது முதலமைச்சருக்கும் பொருந்தும், எம்எல்ஏக்கும் பொருந்தும், அமைச்சருக்கும் பொருந்தும். 2வது இன்னொரு தகவல். இந்த புத்தாண்டு 14/4/2026 செவ்வாய்க்கிழமையில் தொடங்குகிறது. செவ்வாய்க்கிழமை அங்காரக பெருமான் தோஷத்தில் பிறக்கிறது, செவ்வாய் தோஷத்தில் பிறக்கிறது. சித்திரை மாதம், சித்திரை நட்சத்திரத்துக்கு ராஜயோகமான வருஷம். ஆகவே என் அன்பான அழைப்பை இந்த உலகத்தில் வாழும் அனைத்து பக்தர்களுக்கும் நான் வேண்டும் வைக்கும். ஒவ்வொரு குடும்பத்தின் சார்பிலும் உங்களால் முடிந்தது அபிஷேகம் செய்யுங்கள், அன்னதானம் செய்யுங்கள், யாகம் செய்யுங்கள். வருடம் முழுவதும் உங்கள் குடும்பம் ஆனந்தமாக வாழ வேண்டும் என்றால் பத்ரகாளி திருவடியை பற்ற வேண்டும், வராகி அம்மன் திருவடியை பற்ற வேண்டும், சிவன் திருவடியை பற்ற வேண்டும். இந்த அன்பான வேண்டுகோள் உங்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் நல்ல யோகமான வருஷமாக அமையும், அற்புதமான நேரமாக மாறும். வெற்றி என்பதே வாழ்க்கையின் உயர்வை தரும். இது உலகத்தில் வாழும் உலக கோட்டீஸ்வரரிலிருந்து சாதாரண கூலி தொழிலாளிக்கும் பொருந்தும். நான் எல்லாருக்கும் வேண்டுவேன், என் அன்பை இழப்பு ஏற்று உலகத்தில் வாழும் அனைத்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் அனைத்து நல்ல உள்ளங்களும் கருணையோடு ஏற்றுக்கொண்டு இன்று முதல் இதுதான் என்னுடைய அன்பான என்னுடைய நம்பர், இது ஜிபே நம்பர். இதில் உங்கள் மன கருணையோடு, தயவோடு, இரக்கத்தோடு என் அன்பை ஏற்று எல்லோரும் இன்று முதல் அன்னதானத்துக்கும் அபிஷேகத்திற்கும் யாகத்துக்கு உதவி செய்து இந்த சித்திரை 1 சித்திரை தமிழ் வருட பரப்பு ஏப்ரல் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையில் உங்கள் குடும்பத்தின் சார்பில் பிரம்மாண்டமான பூஜை செய்து உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நான் வேண்டி
பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு அண்ணாமலை போல, ஐயப்பன் மலை போல, திருமலை போல ஒவ்வொரு கணவன் மனைவியும் தீர்க்க சுமங்கலியாக 60 கல்யாணம், 70 கல்யாணம், 80 கல்யாணம் நடந்து உங்கள் குடும்பம், பிள்ளைகள், மக்கள், பேர குழந்தைகள் பல்லாண்டு வாழ்ந்து அகால மரணங்கள், துக்க செய்திகள் விடுபட்டு என்றும் திருக்கடையூர் அபிராமி போல எல்லா வளமும் திருப்பதி வெங்கடேச பெருமாள் கோடான கோடி செல்வத்தை பெற்று ஆனந்த வாழ்வு வாழ என் பரிபூர்ண ஆசீர்வாதம் இப்போது சிவன் அருளை பெறுவோமாக.